ஹே ஆல், ஒரு குட்டி ஈவினிங் vlog பார்க்கலாமா? அன்றைக்கி வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கிட்ஸ்க்கு கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக இருக்கட்டும்னு சொல்லி எல்லோரும் பார்க்கு போகலான்னு போயிருந்தோம். ஆட்டோ பஸ்லாம் மாறி நாங்கள் வந்து ஈவினிங் 5 o'clock கிட்ட அங்கே ரீச் ஆகிட்டோம். நான் இந்த பார்க்குக்கு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு வாட்டி அப்புறம் ஃபேமிலியோட ஒரு வாட்டி வந்திருக்கேன். ஸோ இப்போ தான் நான் 3rd டைம் இங்கே வர்றேன். அங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். ஸோ போகிற வழியில் இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருக்கும். அங்கே வந்து மசால் பூரி 2 பார்சல் வாங்கிட்டு உள்ளே போய் சாப்பிட்டுக்கலான்னு வாங்கி வச்சுருந்தோம். நான் இங்கே வந்து ஒரு 2 to 3 months இருக்கும். ஸோ நான் இங்கே வரும்போதே என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் வந்த ஞாபகம் தான் இருந்துச்சு. ஸோ ஸ்கூல் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பி வந்ததுலாம் ஞாபகம் வந்துச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் நல்லா விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்சல்லாம் ஓப்பன் பண்ணி அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டோம். ஸோ அப்போ சாப்பிடும்போதே ரொம்ப ஆறிடுச்சு. நான் மோஸ்ட்லி விளையாட மாட்டேன். ரொம்ப சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் தான், லைக் சீசா ஸ்விங் மாதிரி தான் நான் விளையாடுவேன். விளையாட மாட்டேன். ஆனால் அப்புறம் ஏன் இங்கே வர்றேன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இந்த மாதிரி நல்லா நடப்பேன். ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட போயிடுவேன். அதுக்காண்டி தான் நான் இங்கே வருவேனே. ஸோ அந்த மாதிரி அன்றைக்கி அங்கே ஐஸ்கிரீம், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நிறைய இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டோம். அண்ட் அன்றைக்கி கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக கால்மான கிளைமேட். ஆனால் அதுலேயுமே ரொம்ப ஸ்வெட் ஆச்சு. நான் எங்கே போனாலுமே ஐஸ்கிரீம் ஒன்று வாங்கி சாப்பிட்ருவேன். அதுக்கு ரீசன் என்னென்னா லாஸ்ட்டில் நிறைய சாக்லேட் வச்சு கொடுத்துருப்பாங்க, அதனால தான். அண்ட் லாஸ்ட்டாக வந்து டோனட் வாங்கி சாப்பிட்ருந்தேன். அதுவுமே மேலே சாக்லேட்லாம் ஊற்றி நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ அங்கே எல்லோரும் சாப்பிட்டுட்டு தண்ணிலாம் வாங்கி குடிச்சிட்டு திருப்பி எல்லோரும் விளையாட போயிட்டாங்க. நான் சொன்னேன்ல எனக்கு விளையாட பிடிக்காதுன்னு. ஸோ ஒரு பெரிய ஸ்லைட், நானும் ஒரு 4-5 வாட்டி ஏறி இறங்கிட்டேன். பட் ஸ்லைட் பண்ணல, போனேன் திருப்பி வந்துடுறேன் பயமாக இருக்குன்னு. ஸோ ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு. ஒரு வழியாக எல்லோரும் என்னைய கஷ்டப்பட்டு சறுக்க வச்சுட்டாங்க. அப்புறம் அங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் பாட்டெல்லாம் கேட்டுட்டு எங்கள் அக்கா வந்து எனக்கு ஃப்ரைடு சிக்கன் வாங்கித்தான்னு சொல்லிகிட்டே இருந்தனால வந்து வாங்கி கொடுத்தேன். டேஸ்ட் நல்லா இல்லைன்னு சொன்னால் நான் அப்புறம் தூக்கி போடு வேண்டான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு வந்துட்டோம். அண்ட் இந்த ட்ரெம்போலியனில் போகணுன்னு எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஆசை. இது வரைக்கும் நான் போனதே இல்லை. ஸோ இனிமேல் போக முடியுமான்னு தெரியலை. அண்ட் அப்புறம் அங்கேருந்து 8:30 போல் ஒரு ஆட்டோ பிடிச்சி எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு ரீச் ஆக ஒரு 9 ஆகிடுச்சு. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர். பாய்.